மனித இனப்பெருக்க களமொன்றில் காணப்படும் மனித இனப்பெருக்க களமொன்றில் காணப்படும் நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கிறோம். மனித இனப்பெருக்க களங்கள்ல காணப்படுகின்ற நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை சொல்லுங்க பாபம் ஒரு கால். 46 சோடியம். 46 சோடியோ. கவனிங்க ஐயா, 23 சோடி. 23 சோடி அல்லது 46. சரியோ? இங்க கேள்வி எண்ணிக்கை, சோடி என்று கேட்கல. அப்ப எண்ணிக்கை தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும். அப்ப எண்ணிக்கை என்ற என்ன வரப்போகுது? 46. சரி, 23 சோடி அல்லது 46. அப்ப எங்கள்கிட்ட அவையில் கேட்டது எனது எண்ணிக்கையை தான் கேட்டிருக்கணும். எதை கேட்டிருக்கணும்? எண்ணிக்கையை தான் கேட்டிருக்கணும். சரியோ? வீடியோ பண்ணிட்டுருங்கோ. ரைட். அப்ப எண்ணிக்கையை கேட்டபடியால எங்களுக்கு அதுல ஒரு குழப்பம் வரக்கூடாது. சரியோ? விஷயம் சிம்பிள் தானே? ரைட். 2வது கேள்வியை பாருங்க. களம் ஒன்றில் புரதத்தொகுப்பு தொழிலை மேற்கொள்ளும் புன்னங்கம். ஒரு களத்தில புரதத்தொகுப்பு தொழிலை மேற்கொள்ற புன்னங்கம் என்று கேட்டீங்க. பாருங்க, புரதத்தொகுப்பு தொழிலை யாரையா மேற்கொள்ள போறேன்? ரைபோசோம்கள் மேற்கொள்ளணும். சரியோ? இப்ப பச்சையம் என்ன செய்யுது? இப்ப பச்சையம் என்ற ஒரு புன்னங்கமே கிடையாது. ஆல்மோஸ்ட் அதை விடுங்க. பச்சையம் என்ன செய்யும்? ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். சரியோ? ஒளித்தொகுப்புல வந்து தேவையான ஒரு நிறப்பொருளா வந்து இருக்கணும். அகமுதல சிறுவல் என்ன செய்யும்? அகமுதல சிறுவல் என்ன செய்யும்? ரைட். இல்ல 2 பேர் இருக்கணும். தெளிவா ஞாபகம் இதுல 2 பேர் இருப்பினும். அகமுதல சிறுவலை 2 உண்டு. அழுத்தமான அகமுதல சிறுவலை, அழுத்தமான அகமுதலொரு சிறுவலை. இந்த அழுத்தமான அகமுதலொரு சிறுவலை என்ன செய்யும் என்று சொன்னாலையா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது புரதங்களை வந்து களத்துல வந்து பொருத்தமான இடங்களுக்கு கொண்டு போகும். புரதங்களை களங்களின் பொருத்தமான இடங்களுக்கு வந்து கொண்டு செல்றது. ஏன்னா புரதங்களை வந்து கடத்துற வேலையை பார்க்கும். அதே மாதிரி 2வது வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமற்ற அகமுதலொரு சிறுவலை. 2வது வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமற்ற அகமுதலொரு சிறுவலை. இந்த அழுத்தமற்ற அகமுதலொரு சிறுவலை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் என்று சொன்னால் தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது லிப்பிட்டுகளையும் ஈஸ்ட்ராய்டுகளையும் உற்பத்தி செய்யும். லிப்பிட்டுகளையும் ஈஸ்ட்ராய்டுகளையும் வந்து உற்பத்தி செய்யும். சரியோ? அதே மாதிரி கொள்கை சிக்கல் என்ன வேலை செய்யறது சொல்லுங்க பம்பமா. கொள்கை சிக்கல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சுரப்புகளை வந்து சுரத்தல். என்ன சுரப்புகளை வந்து சுரத்தல், சேமித்தல், பொதி செய்தல், கடத்தல் ஆகிய வேலைகள் வந்து பார்க்குது. சரியோ? அப்ப எங்களுடைய கேள்வி என்ன?
ஒரு புரத தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கம் கேட்டீங்க. என்ன புரத தொகுப்பை மேற்கொள்ற புன்னங்கம். அப்ப எங்களுக்கு என்ன விட அதுவும் பிரச்சனை தானே, சிம்பிளான ஒன்று தானே. யாரு? ரைபோசோம். புரத தொகுப்பை மேற்கொள்ளக்கூடிய புன்னங்கமா வந்து யாரை கதைக்க போறோம் நாங்கள்? ரைபோசோம் வந்து கதைக்க போறோம். சரியோ? அடுத்தது வந்து பாருங்க, சமதானிகள் பற்றிய அறையா சமதானிகள் பற்றிய பிழையான கூற்று. இப்ப சமதானி என்றா என்னய்யா? 3ஆம் பாடம் நாங்க படிச்ச பாடம், அதாவது யூனிட் 3ல நாங்க படிச்சாங்க. என்ன உண்மையை சொல்ல நானும் படிப்பிக்கல, 3ஆம் பாடல இருக்கிற ஒன்று. அதாவது சமதானி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டாக்கும். சமதானிகள் என்றால் ஐயா ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டதுதான் சொல்றது என்னது? சமதானியம் சொல்றது. ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டாக்கள் தான் பிள்ளைகள் ஆறுக போயினா இந்த சமதானிகளாக வந்து இருக்க போயிடும். சரியோ? அப்ப பாருங்கடா, இப்ப ஒரே அணுவெண் என்று சொல்லிக்குள்ள ஒரே அணுவெண் சொல்லிக்குள்ள யார் மாறாது? இலத்திரன், புரோத்திரன், அணுவெண் எல்லாம் என்னவாக இருக்கும்? ஒட்டா இருக்கும். திணிவன் வேறுபடுகிறது. அப்ப திணிவன் வேறுபடுது என்றா என்ன நடக்க போகுது? நியூத்திரன் வந்து மாறப்போகுது. திணிவன் வேறுபடுது என்றால் என்ன செய்ய போகுது? நியூத்திரன் மாறுபடும் போகுது. சரியோ? அப்ப பாருங்க, முதலாவது என்ன சொல்லிடணும் என்றால் இலத்திரன்கள் எண்ணிக்கை சமனாக காணப்படும். சரி. 2வது புரோத்திரன்கள் எண்ணிக்கை சமனாக காணப்படும். சரி. 3வது அணுவன் சமனா சரி 4வது அணுவன் சமனானது. சரி. நியூத்திரன் எண்ணிக்கை சமனானது பிழை. இங்க நியூத்திரன் எண்ணிக்கை மாறபடியா என்ன மாறப்போகுது? திணிவெண் மாறப்போகுது. அதாவது ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டவர் தானே. அவன் என்ன வரப்போகுது? நியூத்திரன் எண்ணிக்கை திணிவெண் மாறுறபடியா நியூத்திரன் எண்ணிக்கை செய்யும் மாறப்போகுது. அப்ப விட வந்து பாத்தீங்கன்னா 3வது. சரியோ? அப்ப இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்ன சமதானி என்றா என்ன என்ற விஷயம் தெரிஞ்சா இந்த கேள்வி செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப இந்த கேள்வியில அவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு என்ன செய்ய போறது இல்ல, வரப்போறது இல்ல. அடுத்தது, செங்குருதி சிறுதுணிக்கையில் காணப்படும் புரதம் எது? செங்குருதி சிறுதுணிக்கையில் காணப்படும் புரதம் எது? எங்க முதலாம் பாடத்துல பாருங்க, ஜோதிச்சு பாருங்க. முதலாம் பாடத்துல புரதங்களை பற்றி கதை கேட்கல, நாங்கள் இவரை பற்றி கதைச்சிருப்போம். அப்ப புரதங்கள்ல ஒவ்வொன்றிலையும் காணப்படுகின்ற புரதங்கள் பற்றி கதைச்சினாங்கள் தானே. ரைட், சொல்லுங்க பாப்போம். இந்த செங்குருதி சிறுதுணிக்கையில காணப்படுற புரதம் யாருண்டு? மயோசின் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்றா போவோம் நாங்க. மயோசின் எங்க இருக்குது? தசையில தசையில இருக்குது. ஆக்டின் எங்க இருக்குது? தசையில தசையில இருக்குது. கெரட்டின் எங்க இருக்குது? முடி தலைமை தலைமுடியில இருக்குது. ஹீமோகுளோபின் எங்க இருக்குது? குருதியில சார், செங்குருதியில. அப்ப சிம்பிளான ஒரு விஷயம். பெருசா நாங்க யோசிக்கிறதுக்கும் பெருசா அலப்பற போறதுக்கும் இல்லை. விடாவது 4வது. அடுத்தது, ஒரு இலத்திர நிலையமைப்பு தந்திருக்கிறேன் ஐயா. பாருங்க, ஒரு மூலகத்தின் இலத்திர நிலையமைப்பு 282 ஆகும். ஆவர்த்தன அட்டவணையில் அம்மூலகம் காணப்படும் கூட்டம் மூலகம் என்பது திரட்டாம். ஐயா தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு மூலகத்தின் இலத்திர நிலையமைப்புல உள்ளகள் என்ன இதுல வந்து பாருங்க, இதை நாங்கள் சொல்லுவோம் சக்தி மட்டம். இது 1வது சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம், 3வது சக்தி மட்டம் சொல்லுவோம். சக்தி மட்டம் சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கிற சக்தி மட்டங்கள் என்ற எண்ணிக்கை, ஐயோ இங்க இருக்கிற சக்தி மட்ட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா சக்தி மட்ட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எதை தரப்போகுது? ஆவர்த்தன எண்ணிக்கை தரப்போகுது. சரியோ? சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை ஆவர்த்தன எண்ணிக்கை தரும். அதே மாதிரி இந்த இறுதி சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன்கள், இறுதி சக்தி மட்ட இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூட்ட எண்ணிக்கை தரப்போகுது.
அப்ப இந்த மூலகத்தை பொறுத்த வரைக்கும் 3 சக்தி மட்டம், முதலாவது சக்தி மட்டம், இரண்டாவது சக்தி மட்டம், மூன்றாவது சக்தி மட்டம், 3 சக்தி மட்டங்கள் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் எத்தனை சக்தி மட்டம் இருக்குது? 3 சக்தி மட்டம் இருக்குது. அப்ப 3 சக்தி மட்டம் இருக்கிறதால இவர் எத்தனையாம் ஆவர்த்தனம்? 3ஆம் ஆவர்த்தனத்துல இருக்க போகுது. எத்தனையாம் ஆவர்த்தனம்? 3ஆம் ஆவர்த்தனத்துல இருக்க போகுது. அதே மாதிரி 3ஆம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்கிறதால 2ஆம் கூட்டத்துல வந்து இருக்க போகுது. 3ஆம் ஆவர்த்தனம் 2ஆம் கூட்டத்துல வந்து இருக்க போகுது. சரியோ? இப்ப கேள்விய பாருங்க. ஒரு மூலகத்தின் இலத்திரன் 2 8 2 ஆகும். ஆவர்த்தன அட்டவணையில் அம்மூலகம் காணப்படும் கூட்டம் தான் கொண்ட கேள்வி. அவ பாருங்க, கூட்ட எண்ணிக்கை என்றது என்னவாக இருக்கும்? இறுதி சக்தி மண்டலத்துல 2 எண்ணிக்கை தானே. அப்ப 2 பேர் இருக்கக்கூடிய எத்தனையாம் கூட்டம்? 2ஆம் கூட்டம். என்ன? அப்ப இதுவும் அவ்வளவு ஒரு பெரிய கேள்வி இல்ல, சிம்பிளான ஒரு கேள்வி. ரைட்? அப்ப நான் இந்த மேல இருக்க இந்த தியரி பாடம் மண்டைக்கு நிக்குமா இருந்தா சிம்பிளா செஞ்சு போட்டு போயிருவீங்க. உங்களுக்கு இதுல ஒரு கஷ்டம் கிடையாது. ரைட்? அப்ப எத்தனையாம் கூட்டம்? 2ஆம் கூட்டம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆவர்த்தனம் வந்து எப்பயுமே என்னத்தை கொடுக்கணும் என்றால் இந்து அராபிய இலக்கத்துல கொடுப்போம். சரியோ? அப்ப நான் எழுதின மாதிரி 1 2 3 எழுதுற மாதிரி எழுதணும். 1 2 3 எழுதுற மாதிரி எழுதணும். என்ன? அதே மாதிரி கூட்டம் வந்து எப்பயுமே ரோம இலக்கத்துல இருக்கும். சரியோ? கூட்டம் ரோம இலக்கத்துல இருக்கும். இல்லை என்றால் பிழையடா. அப்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? அப்ப 3ஆம் பாடம் நாங்கள் இன்னும் போக இல்லை. ரெண்டாலும் கொஞ்சம் என்ன செய்யலாம், நீங்கள் இதை கேள்வியில் செஞ்சு கொண்டு போறோம். அதுக்காக தான் கேள்வி செஞ்சு கொண்டு போறோம். என்ன? உங்களால இதை இலகுவா வந்து பிடிச்சு வச்சிருக்கலாம்ன்றதுக்காக. ரைட்? ஆறாவது பாருங்க. ஆர்முடுகள் பற்றிய சில கூற்றுக்கள் வருமாறு. ஆர்முடுகள் ஓர் எண்ணிக்கணியமாகும். முதலாவது சொல்லினோம், ஆர்முடுகள் ஓர் எண்ணிக்கணியமாகும். இயங்கும் பொருளொன்றின் ஆர்முடுகள் பூச்சியமாகலாம். வேகம் குறையும் போது அமர்முடுகள் எனப்படும். வேகம் குறையும் போது அமர்முடுகள் எனப்படும். ரைட்? இப்ப என்ன கதை சொல்லுங்க பாப்போம். ஆர்முடுகள் எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? ஆர்முடுகள் எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? சத்தம் வருதில்லை. சிம்பிளா சொல்லுவான், நீங்க தானே கதைக்கணும்னு சொன்னீங்க, அதான் நாங்கள் கதைக்கலாம்னு சொல்லுவீங்க. தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும் தானே. நீங்க வித்தக்காரன் எனக்கு தெரியுமாடா. ரைட்? இப்ப கவனிங்க, ஆர்முடுகள் வந்து எண்ணிக்கணியமா காவிக்கணியமா ஐயா? என்ன? காவிக்கணியம். ஆர்முடுகள் என்ன கணியம்? காவிக்கணியம். அப்ப இந்த கூட்டு பிள்ளை. ஆர்முடுகள் வந்து காவிக்கணியம். இயங்கும் பொருளொன்றின் ஆர்முடுகள் பூச்சியமாகலாம். சரி, எந்த சந்தர்ப்பத்தில் ஆர்முடுகள் பூச்சியமாகும் என்று பார்த்தீர்கள் சொன்னால் ஐயா, இங்க பாருங்க, இயங்கும் பொருளொன்றின் ஆர்முடுகள் பூச்சியம் என்று சொல்லினோம். எந்த சந்தர்ப்பத்துல இந்த ஆர்முள் பூச்சியமாகும் என்றால், ஒரு வாகனம் சீரான வேகத்துல இயங்கிக்குள்ள, ஒரு வாகனம் சீரான வேகத்துல இயங்கும் போது, ஒரு வாகனம் சீரான வேகத்துல இயங்கும் போது என்னவா இருக்கும்? ஆர்முடுகள் வந்து பூஜ்ஜியமா இருக்கு. சீரான வேகத்துல இயங்கிக்கல ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப அதுல வந்து பிள்ளைகள் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பொருளின் ஒரு பொருள் வந்து சீரான வேகத்துல இயங்கிக்குள்ள வந்து அது இந்த ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். சரியோ? அதே மாதிரி வேகம் குறைவடையும் போது அது அமர்முடுகள்னு சொல்றோம். சரி, வேகம் குறையக்குள்ள அது அமர்முடுகள். வேகம் அதிகரிக்க தானே ஆர்முடுகள்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேகம் குறையக்குள்ள அமர்முடுகள். மேலுள்ள கூற்றுகளுள் சரியான கூற்று எது? பியும் சியும். அப்ப பியும் சியும் அங்க தந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா 2ஆவதா இருக்கு. ரைட்? அப்ப இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல தானே. ஒரு சடசடவன நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, நோட் பண்ணிருப்பீங்க, நம்பிக்கையோட அழிக்கிறேன்னு. பெரிய ஒரு கேள்வி தான் கிடைக்கும், பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ரைட்? அடுத்தது வந்து பாருங்க, ஒரு சேர்வையின் சூத்திரம் A3B2 என குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கு A, B மூலகங்களின் வலுவளவுகள் முறையே. ஐயா, தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். மூலகங்களின் சூத்திரங்களை இனம் காண்றதுக்கு வலுவளவு குறுக்கு பெருக்கம் செய்வோம். வலுவளவு என்ன செய்ய போறோம்? குறுக்கு பெருக்கம் செய்யறாங்க. சரியா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்றால் என்ன அர்த்தம் என்றால்,
பீண்ட வலுவளவு ஏக்கும் ஏண்ட வலுவளவு பிக்கும் வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். என்றால் இந்த மூன்று, அதாவது A3B2என்றது இந்த மூன்று பில இருந்து வந்திருக்கும். அப்ப இந்த மூன்று நான் இப்ப எங்க கொண்டு போறோம்னால் பிக்கு கொண்டு போறோம், மேல கொண்டு போறோம். அதே மாதிரி பி ரெண்டு எங்க இருந்து வந்திருக்கும், ஏல இருந்து வந்திருக்கும். ஆகவே ஏக்கு வந்து பாத்தீங்க என்றால் +2 ஆகவும், பி வந்து பாருங்க -3 ஆகவும் இருக்கு. இப்ப சில பேர் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று கேட்கறீங்க, நான் கேட்குது. அது என்னண்டு நீங்கள் இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் கண்டுபிடிச்சீங்களே. ஐயா, ஒரு ரசாயன சூத்திரத்தின் முன்னுக்கு இருக்கிற எழுத்து முன்னுக்கு இருக்கிற எப்பயுமே பிளஸ் ஆகவும் பின்னுக்கு இருக்கிற எப்பயும் மைனஸ் ஆகவும் இருக்கு. அப்ப நீங்களும் அடுத்த முறை எழுதும் போது இதை கொஞ்சம் பாருங்க. முன்னுக்கு இருக்கிற எப்பயுமே பிளஸ் ஆகவும் பின்னுக்கு இருக்கிற எப்பயுமே மைனஸ் ஆகவும் இருக்கு. சரியோ? ஆகவே இதுக்கு விட வந்து பாத்தீங்கள் என்றால் ரெண்டும் மூன்றும் விட வந்து இருக்குது பாருங்க, 2வது. எத்தனையாவது? 2வது. இதெல்லாம் ஒரு குழந்தை பிள்ளை கேள்விடா, என்ன சிம்பிளா செஞ்சு கொண்டு போகணும். சரியோ? இது நிறைய பேருக்கு இது குழப்பமா இருக்கு. நிறைய பேரை மாறி மாறி போடுறவையல் பிள்ளைகள். இது இப்படியும் கேட்கறது, வேற மாதிரி இந்த கேள்வி கேட்கிறவையல். இன்னொரு கேள்வி வரைக்குள்ள இன்னொரு இதுல வந்து மிச்சம் கதைக்கு. ரைட். 8வது கேள்வியை பாருங்க. புரதம் சமிபாடடையும் போது இதன் மீது தொழிற்படும் நொதியம் ஒன்று தரட்டும். புரதம் சமிபாட்டுல வந்து தொழிற்படுற நொதியம், இது கொஞ்சம் எங்களுக்கு அப்பாற்பட்டது. சரியோ? புரத சமிபாடைக்குள்ள புரதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தொழிற்படுகிற நொதியம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கணும். ஒன்று பெப்சினும் வரும், ரெண்டும் இருக்கதான் நான் யோசிச்சேன்னா பெப்சினும் வரும், திருச்சினும் வரும். சரியோ? பெப்சினும் வரும், திருச்சினும் வரும். இது எங்க என்றால் ஓஎல்ல வந்து பிள்ளைய நாங்கள் படிப்போம்டா. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு அப்பாற்பட்டதுதான். இதுல அமைலேஸ் வந்து பாத்தீங்கள் என்றால் மாப்பொருளை வந்து மோல்டோஸ் ஆக மாறும். சரி, அமைலேஸ் வந்து மாப்பொருளை மோல்டோஸ் ஆக மாறும். அதே மாதிரி பெப்சின் வந்து பாத்தீங்க என்றால் புரதத்தை பல்பெப்டைடா மாத்தும். புரதத்தை பல்பெப்டைடா மாத்தும். இது எங்க பாத்தீங்க என்றால் இரைப்பையில. இது எங்க நடக்கும் என்றால் இரைப்பையில நடக்கும். இரைப்பையில வந்து புரதத்தை வந்து பல்பெப்டைடா மாத்துற வேலையை வந்து இவர் பார்ப்பார். அதே மாதிரி திருச்சின் வந்து பாத்தீங்க என்றால் முன் சிறுகுடல்ல, திருச்சின் எங்கிற போது முன் சிறுகுடல்ல. முன் சிறுகுடல்ல வந்து பாத்தீங்க என்றால் திருச்சி என்ன செய்யும் என்றால் புரத உணவு பல்பெப்டைடா மாத்தும். அதே மாதிரி பிள்ளைகள் ரெனின். இந்த ரெனின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சரியோ, இந்த ரெனின் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெரியாக்கள் இருக்க மாட்டோம், குழந்தைகளை தொழிற்படுற உண்டு. குழந்தைகளை வந்து லக்ட்ரோஸை வந்து சமன்பாடைய செய்யற ஒரு ஆளா வந்து பேர் ரெனின். ரைட்டோ? சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்க என்றால் எங்களுக்கு யாரை சொல்லலாம்? இந்த 2 பேரையும் கதைக்கலாம். இது சில நேரத்துல கொஞ்சம் அட்வான்ஸா போய் இந்த பெப்சினை தட்டலாம். அப்படி என்றால் பெப்சினோயனாக, பெப்சின் வந்து பெப்சினோயனாகத்தான் தொழிற்படும். அப்ப அதை வச்சுக்கொண்டு சில இதுல பெப்சினை தட்டினா விட வந்து பாத்தீங்கன்னா திருச்சி. ஆனா அப்படி சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த பெப்சினோயனா மாறி தொழிற்படுறதுன்றதெல்லாம் எங்க இருக்குது என்றால் ஏஎல்ல தான் இருக்குது. சரியோ? அப்ப அதன்றதுக்கு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி போட்டாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெப்சினையும் சொல்லலாம், திருச்சினையும் சொல்லலாம். சரியோ? அப்ப 8வது எங்களுக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூ இல்லை. அடுத்த 9வது கேள்வி பாருங்க. ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பிக்கும் மோட்டார் வண்டி ஒன்று 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முதல் இயங்கினால் 10 செகண்டில் அதன் வேகம் யாது? இது ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி. இது ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி. சந்தோஷமா செய்வீங்களா? அதாவது ஆர் ஓடுகள் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் அதன் கீழ் நேரம். சமன்பாடை போட்டாலே சோழி முடிஞ்சிட்டு. இறுதி வேகம் எவ்வளவு?
அதுதான் கேள்வி. ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த விருதி வேகத்தை எக்ஸ் நடுங்கோ, ஆரம்ப வேகம் 0, நேரம் எவ்வளவு? 10 செகண்ட். சரியோ? ஆர்முடுகள் எவ்வளவு? 5 மீட்டர் செகண்ட் -2. ரைட்டோ? இந்த எக்ஸ் எவ்வளவாக்கினீங்க என்றால் 5 தர 10 எவ்வளவு? 50 மீட்டர் செகண்ட் -1. அப்ப விட எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எத்தனையாவது? 2வது. ரைட் பிள்ளைகள், கொஞ்சம் கூட கேள்வி செய்யணும்ன்றதுக்காக தான் நான் உங்களோட டைம் கொடுக்காம நானே செஞ்சு கொண்டு போறேன். விளங்காட்டி கேளுங்க. விளங்காட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணினீங்கன்னா சோழி முடிஞ்சு நான் விளங்கப்படுத்துவேன். சரியோ? கேள்வியல் விளங்காட்டி தயவு செய்து கேளுங்க. என்ன பேய பார்த்து கொண்டு இருக்காதீங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. 10வது கேள்விய. நேர் அயனை உருவாக்கக்கூடிய மூலகம் என்னன்னு கேட்கிறேன். அப்ப நேர் அயனை உருவாக்கக்கூடிய மூலகம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தெளிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஒரு நேர் அயன் ஒன்று உருவாகணும் என்றால் இலத்திரனை இழக்கணும். இலத்திரனை இழப்பதன் மூலம் தான் நேர் அயன் உருவாகும். அப்ப நேர் அயன் எவ்வாறு உருவாகுது? இலத்திரனை இழப்பதன் மூலம். அப்ப இலத்திரனை இழப்பதன் மூலம் நேரையன் உருவாகுது அப்படின்னு சொன்னாலையா, அப்ப பாருங்க ஆரெல்லாம் இலத்திரனை இழப்பினம் என்று பாருங்க. ஆறு முதலாம் கூட்டம் மூலகம் விளக்கும், 2ஆம் கூட்டம் மூலகம் விளக்கும், 3ஆம் கூட்டம் மூலகம் விளக்கும், 4ஆம் கூட்டம் மூலகம் வந்து பாருங்க அரை நிரம்பல். அவர் என்ன செஞ்சாலும் ஒன்றுதான். 5ஆம் கூட்டம் 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டம் விளக்காது. 7ஆம் கூட்டம் விளக்காது இருக்கும். 8ஆம் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே செய்யாது. சிவனயண்டு இருக்கும். அப்ப முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் 3ஆம் கூட்டம் மூலங்கள் என்ன செய்யும்? இலத்திரனை வந்து இழக்கும். ஏன்? இவருக்குத்தான் இறுதி சக்தி மட்டத்துல கொஞ்சம் பேர் இருக்கணும். 3 பேர் இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் கூட்டம் 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இலத்திரனை ஏற்கும். அதே மாதிரி 8ஆம் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சடத்துவம். ஏன்னா சூழல் வந்து சுயாதீனமா இருக்கு. அப்ப எங்களுக்கு நேரயனை உருவாக்குறது என்றால் இந்த 3ல உண்டு. அதாவது 1 2 3 இருக்கும். அப்ப நேயன் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா 7 2 2 5. இவர் வந்து 5ஆம் கூட்டம். என்ன கூட்டம்? 5ஆம் கூட்டம். 5ஆம் கூட்டம் மூலகமா இருக்கிறதால இவர் என்ன செய்ய போறது என்றால் 3 இலத்திரனை ஏற்கும். 3 இலத்திரனை ஏற்கும். சரியோ? அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா 8. அப்ப 2 6 என்றால் 6ஆம் கூட்டம். இவரும் என்ன செய்வார் என்றால் 2 இலத்திரனை வேண்டுமே தவிர இழக்காது. 2 இலத்திரனை வாங்கும். சரியோ? அலுமினியம் வந்து பாருங்க 13. 2 8 3 என்றால் 3ஆம் கூட்டம். என்றால் 3 இலத்திரனை இழக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா 15. என்றால் 2 8 5. இவரும் வந்து பாருங்க 5ஆம் கூட்டம். இவரும் என்ன செய்வார் என்றால் 3 இலத்திரனை வேண்டும். அப்ப 3 இலத்திரனை ஏற்றால் பி என்னவா மாறும் என்று பாருங்க. பாஸ்பரஸ் வந்து பாருங்க என்ன பி வந்து 3- ஆவர். அதே மாதிரி அலுமினியம் வந்து பாருங்க ஏற்குமே ஏற்கும் 3- வரும். அலுமினியம் இழக்கும். இழந்தா 3+ வரும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து பாருங்க 10 ஏற்கும். 10 ஏற்ற ஓ 2- வரும். அதே மாதிரி நைட்ரஜன் வந்து 3 இருக்கும். அப்ப N 3- வரும். சரியோ? ஆகவே பிள்ளைகள் இங்க நேரேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. யாரு? அலுமினியம். யாரு? அலுமினியம். சரியோ? அப்ப இது அவ்வளவு ஒரு இஷ்யூவான கேள்வி இல்ல. பெரிய கஷ்டமான கேள்வியும் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு கேள்விதான்.